பிரிட்டிஷ்காரங்க இதையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் திருப்பி தரவே இல்லைங்க. இந்தியா உட்பட பல நாடுகள் அடிமைப்பட்டு கிடந்தபோது பிரிட்டிஷ் அரசு பல நாடுகளில் அரிய வகையான விலை மதிக்க முடியாத பொருட்களை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்க தராத பொருட்களை பற்றி பார்க்கலாமா? எங்கள் நாடோ எல்லா வளமும் படைத்த நாடு, எதற்கும் எவரிடத்தும் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லாத நாடு. பிரிட்டிஷ் பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் பலவிதமான பொருட்களை எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்படி பிரிட்டிஷ் கொள்ளையடித்த பொருட்களுடைய இன்றைய மதிப்பு மட்டும் 45 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் அப்படின்னு கணக்கிடப்பட்டிருக்கு. இதற்கு மேலேயும் கூட இருக்கலாம். கோஹினூர் வைரம் அப்படிங்கிறது 105.6 மெட்ரிக் கேரட் வைரம், 21.6 கிராம் எடை கொண்டது. இந்த வைரம் முகலாய பேரரசிற்கு சொந்தமான ஒரு கிரீடத்தில் பொருத்தப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் இருக்கக்கூடிய கொல்லூர் பகுதியில் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த வைரம் வெட்டி எடுக்கப்பட்ட போது பார்த்தீங்கன்னா 793 கேரட் இருந்திருக்கு. இந்த வைரம் தான் உலகத்துடைய பழமையான புகழ்பெற்ற வைரம் அப்படின்னு சொல்லப்படுது. இதையும் பிரிட்டிஷ்காரங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. இங்கிலாந்து ராணியோட கிரீடத்தில் இருக்கிற கிரவுன் ஜுவல் கூட இந்தியால இருந்து எடுத்துட்டு போனதுன்னு நான் அடிச்சு சொல்வேன். திப்பு சுல்தான் மோதிரம் 1799ஆம் ஆண்டு நடந்த போரில் பிரிட்டிஷ் அரசுக்கிட்ட இருந்து திப்பு சுல்தான் தோல்வி அடைஞ்சாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடல்ல இருந்து வீர வாளும் மோதிரத்தையும் பிரிட்டிஷ்காரங்க திருடிட்டாங்க. திப்பு சுல்தானுடைய வாள் இந்தியாவிடமே திரும்ப ஒப்படைக்கப்பட்டுச்சு. ஆனால் பாருங்க, அவருடைய மோதிரத்தை பிரிட்டிஷ் அரசு 2014ஆம் ஆண்டு ஏலத்தில் விட்டாங்க. 1.45 லட்சம் யூரோ, இன்றைய இந்தியன் ரூபாய் படி பார்த்தீங்கன்னா அது 1.5 கோடிக்கு ஏலம் போச்சு அப்போவே. ஆனால் 41.2 கிராம் எடை கொண்டது அந்த மோதிரம். அப்போ பார்த்துக்கோங்க அது எந்த அளவுக்கு மதிப்பு மிக்கதாக இருந்திருக்குன்னு. இந்த மோதிரத்தை யார் வாங்கினாங்க அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இது மதிப்பிடப்பட்ட விலையிலிருந்து 10 மடங்கு அதிக விலைக்கு விற்பனையாகி இருக்கு. இந்த மோதிரத்தில் பார்த்தீங்கன்னா ஹிந்து கடவுள் ராம் அப்படின்னு தேவநாகிரி மொழியில் எழுதப்பட்டிருந்திருக்குமா. ஷாஜகானுடைய ஒயின் கப், முகலாய பேரரசர் ஷாஜகானுடைய ஒயின் கப் 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ்காரர்களால் திருடப்பட்டுச்சு. இது 1962ஆம் ஆண்டு லண்டனில் இருக்கக்கூடிய விக்டோரியா ஆல்பர்ட் மியூசியத்தில் வைக்கப்பட்டிருக்கு. தாஜ்மஹாலை கட்டிய ஷாஜகான் பயன்படுத்திய இந்த ஒயின் கப் ரொம்ப விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய மதிப்பு இப்போ வரைக்கும் நம்ம யாருக்குமே தெரியாதான். ஸோ இன்றளவும் பார்த்தீங்கன்னா இந்த ஒயின் கப் அப்படிங்கிறதுக்கான மதிப்பு மர்மமாக தான் இருந்து வருது. ரோஸ்டா கல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எகிப்து நாட்டை சேர்ந்தது. 114 சென்டிமீட்டர் உயரமும் 72 சென்டிமீட்டர் அகலமும் இருக்கக்கூடிய இந்த கல் எகிப்து நாகரிகத்துடைய அடையாளம். இந்த கல்ல 3 எகிப்திய மொழிகள் இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. அது போக இந்த கல் பார்த்தீங்கன்னா கிமு 196 உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1800களில் பிரான்ஸ் இராணுவத்தை பிரிட்டிஷ் இராணுவம் அழிச்சு ரோஸ்டா கல்லை திருடிட்டு போயிட்டாங்களாம். எகிப்திய அரசு அதை திரும்ப பெற பலவிதமான முயற்சி செஞ்சும் கூட அது கடைசி வரைக்கும் கைகூடலை. அவங்க திருப்பி தரவே இல்லையாம். இப்போ லண்டனில் இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்டா கல் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கு. எடுத்துட்டு போயிட்டு இல்லை திருடிட்டு போயிட்டு அதை திருப்பியும் தரமாட்டேன்னு எவ்வளோ பகிரங்கமாக சொல்கிறானுங்கன்னு பாருங்களேன். அந்தந்த நாட்டோட பாரம்பரிய பொருட்கள் அந்தந்த நாட்டுக்கு தான் சொந்தமாகும். அதைத்தான் எங்க நாடும் விரும்புது. ஹெவா பிரெசிலியன்சிஸ் விதைகள். பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த ஹென்ரி விக்ஹாம் இவர் ஒரு செடி திருடராக இருந்திருக்காரு அந்த காலகட்டத்தில். 1875ஆம் ஆண்டு இவர் பிரேசில் நாட்டில் இருந்த ராயல் பொட்டானிக் கார்டனில் இருக்கக்கூடிய ஹெவா பிரெசிலியன்சிஸ் அப்படிங்கிற மரத்தில் இருக்கக்கூடிய சுமார் 70,000 விதைகளை திருடிட்டு போயிருக்காரு. இந்த மரங்கள் எல்லாமே 140 அடி உயரம் கொண்டது அப்படின்னு சொல்லப்படுது. அதில் ஏறி மேலே இருந்த விதைகளை இவர் திருடியிருக்காரு. இதனால் பிரேசில் நாட்டில் ரப்பர் மர விவசாயமே அழிஞ்சு போய் பெரும் பொருளாதார பிரச்சனை வெடிச்சிருக்குது அந்த காலகட்டத்தில். பெனின் பிரான்சிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நைஜீரியா தான் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் பெனின் பேரரசாக இருந்திருக்குது. அப்போது அந்த நாட்டை சேர்ந்த எடோ இன மக்களுடைய உருவங்கள் பொறிக்கப்பட்ட வெண்கல சிற்பங்கள் அந்த நாட்டுடைய புராதன சின்னமாக இருந்து வந்திருக்கு. 13ஆம் நூற்றாண்டில் இது உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 1987 பிரிட்டிஷ் நுழைவின் போது இது திருடப்பட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது ஐரோப்பா மியூசியத்தில் இருக்குது. பொதுவாக அவங்கவுங்க வரலாற்றை சொல்லிக் கொடுக்கணும், அந்த வரலாற்றை மற்ற தலைமுறைக்கு கடத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட பொருட்களை தான் எடுத்து வைப்பாங்க. அவங்களுடைய அந்த முன்னோர்களுடைய மரபுசார் பொருட்களை தான் வைப்பாங்க மியூசியத்தில். ஆனால் பாருங்கள், இங்கே மற்ற நாடுகள்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ஏதோ தன்னுடைய வரலாறு மாதிரி வைக்கிறது பெருமைலாம் இந்த நாட்டுக்கு மட்டும்தான் சேரும். பெனினோட ஈடோ மக்களுக்கு சொந்தமானது 16th century. இதுவும் பெனினோடது தான் 7th century. உங்க முன்னோர்களுக்கு இது எப்படி கிடைச்சது? விலை கொடுத்து வாங்கினாங்களா இல்ல மத்த ஐட்டம்ஸ் மாதிரி இதையும் திருடி கொண்டு வந்தாங்களா? எத்தியோப்பியா மனுஸ்கிரிப்ட். எத்தியோப்பியா பேரரசான டிவேட்ரியோஸ் அப்படிங்கிற 2ஆம் பேரரசரை வீழ்த்தி பிரிட்டிஷ் அரசு எத்தியோப்பியாவிற்குள்ளே நுழைஞ்சது. அப்போ அவங்க எத்தியோப்பிய கலாச்சாரம், ஓவியம், மத அடையாளங்கள் அடங்கிய மனுஸ்கிரிப்ட் புத்தகங்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் எடுத்துட்டு போயிட்டாங்களாம். இப்போ அந்த புத்தகங்களை திரும்ப பெற எத்தியோப்பிய அரசு பலவிதமான முயற்சி செஞ்சும் கூட பெருசாக ஒன்றும் பலன் இல்லையாம். இது தெரிஞ்சது தானே. எல்கின் மார்பிள்ஸ்.
1803ஆம் ஆண்டு எல்கில் அப்படிங்கிற கிரீஸ் நாட்டில் இருக்கக்கூடிய புராதன இடமான பார்த்தனன் சுவரில் இருந்த 2500 ஆண்டு பழமையான மார்பிள் சிற்பத்தை திருடிட்டு போயிட்டாங்களாம் பிரிட்டிஷ். எல்கின் அதை அனுமதியுடன் தான் எடுத்துட்டு வந்ததாக குறிப்பிட்டிருக்காரு. அவர் அனுமதி கேட்டதற்கு எந்த விதமான ஆதாரமுமே இன்னைக்கு வரைக்கும் இல்லை. இந்த மார்பிள் கல் 75 மீட்டர் நீளம் கொண்டது. இதுல கிரேக்க வரலாறு சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்குமா. இது எல்லாமே 2500 ஆண்டு பழமையான சிற்பங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மார்பிளை திரும்ப வழங்கும்படி கிரீஸ் அரசு கேட்டுட்டு வராங்க பிரிட்டிஷ் கிட்ட. ஆனாலும் இன்றளவும் கூட அது பிரிட்டிஷ் மியூசியத்துல மட்டும்தான் இருந்து வருது. திரும்ப கொடுக்க மாட்டோம் அப்படின்னு இன்டைரக்டா சொல்லிட்டு வராங்க. அமராவதி மார்பிள். இந்தியாவில் பிரபலமான அமராவதி மார்பிள் சிற்பங்களை 1859களில் பிரிட்டிஷ் அரசு தற்போதைய சென்னை வழியாக கடத்திட்டு போயிட்டாங்க. இது யாருக்குமே தெரியாம மியூசியத்துடைய பேஸ்மெண்ட்லேயே 30 ஆண்டுகள் வைக்கப்பட்டிருந்திருக்கு. ஸோ 70 மார்பிள் கற்கள் திருடப்பட்ட நிலையில அது எல்லாமே இப்போ லண்டன்ல இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் மியூசியத்துல இருந்து வருது. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். இப்படியாக பிரிட்டிஷ்காரர்கள் பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க பல இடங்கள்ல அடிமைப்படுத்தி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கிருந்த வளங்களையும் வரலாறுகளையும் கொள்ளையடித்த நிலையில இன்னைக்கும் கூட அதை உரியவங்க கிட்ட கொடுக்க மாட்டோம், நாங்க தான் வச்சுப்போம்னு சொல்றது பார்த்தீங்கன்னா பெரும் சர்ச்சைக்குரியது தான். இதை சீக்கிரமா மீட்டெடுக்க வேண்டும்னு சொல்லிட்டு பல நாடுகளும் பலவிதமான கோரிக்கை விடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது கிணத்துல போட்ட கல்லு மாதிரி தான் கிடக்குது. எந்த விதமான நடவடிக்கையும் இன்னைக்கும் எடுக்கப்படல. யோசிச்சு பாருங்க, ஒருத்தருடைய வரலாற்றை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு கொடுமையான விஷயம். அதை விட கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? மற்றவங்களோட வரலாற்றை திருடிட்டு போயிட்டு அது எங்களோடது தான், இல்லை எங்ககிட்ட இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்றது. மற்றவங்களுடைய வரலாறு சார் பொருட்களை எடுத்துட்டு போய் அவங்களுடைய மியூசியம்ல வச்சுக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு எந்த விதமான பதிலும் கொடுக்காம திருடிட்டு போயிட்டு. செல்போன காணா, இங்க வச்சிருந்த செல்போன் அங்கயா? உங்கதா? அதை எடுத்துட்டு போயிட்டோம், இப்ப கொடுக்க முடியாது, ஆட்சி செஞ்ச காலத்துல எடுத்துட்டு வந்தது எங்க பொருள் எங்க உரிமைன்னு பேசுறதெல்லாம் எவ்வளவு கொச்சையா இருக்கு. Return that money first. And we have the bill. Some $45 trillion. That's what Britain looted from India. And this is just an estimate. The actual figure could be much higher. நம்ம சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு வரோம் இல்லையா? 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியமிருந்து இந்தியா சுதந்திரம் பெற்றுச்சு. ஆனால் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட காலனி நாடாக தான் இருந்து வந்துச்சு. அந்த காலகட்டங்களில் பிரிட்டிஷ் அரசு இந்தியா கிட்ட இருந்து இந்த மாதிரி பல விதமான ஏராளமான வளங்களை கொள்ளையடிச்சிட்டு போயிருச்சு. இந்தியா மட்டும் இல்லைங்க, பிரிட்டிஷ் இந்த மாதிரி பல நாடுகளில் வேலையை கட்டியிருக்காங்க. பிரிட்டிஷ் கொள்ளையடித்த பொருட்களுடைய மதிப்பு நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கும் கணக்கிடப்பட முடியாத அளவில், கண்ணுக்கு தெரியாத அளவில் மதிப்புமிக்க பல பொருட்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் வச்சிருக்காங்க. அவங்க வசம் இருக்கக்கூடிய பொருட்களை பல நாடுகளும் கோரிக்கை வச்சு மீட்கணும்னு நினைச்சாலும் கூட இன்னைக்கு வரைக்கும் நான் சொன்ன மாதிரி எந்த விதமான ஆக்ஷனும் அவங்கள நோக்கி எடுக்கப்படல. எந்த விதமான பதிலும் அவங்க ப்ராப்பரா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ ஓகே மக்களே, இந்த மாதிரி பிரிட்டிஷ் நம்ம நாட்டுக்கிட்ட இருந்து மற்ற நாட்டுக்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போன மதிப்புமிக்க வளமான பொருட்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க இப்போ தரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஆரம்பியாதுன்னு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்படி சொல்லி தான் அந்த மியூசியத்தில் வில்லு வாளோட நம்ம வீரத்தையும் வச்சு பூட்டிட்டோம். அதை வெளியெடுக்கணும்.